ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உலகமே ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா தேவதூதர். தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லப் போறார் அப்படின்னு பல நபர்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அத நான் தான் ஃபர்ஸ்ட்டா பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொல்லப் போறார் அப்படிங்கிறத. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டா போட்டுக்கிறார். இப்போ அமைதிக்கான வீரர், அமைதி தலைவர் ட்ரம்ப் அவர்கள் என்னோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்னா, மலேசியா ரொம்ப நல்ல நாடு. கிரேட் கண்ட்ரி, வைப்ரன்ட் கண்ட்ரி. நல்லா துடிப்பான நாடு. அதான் கிளம்புறேன். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுவும் பாருங்க, ஒரு சூப்பரான டீல் மலேசியாவுக்கு போட்டிருக்கேன். மேஜரான டீல். ரேர் எர்த் டீல். நாடு அதனால எவ்வளவு வளம் பெறும் தெரியுமா? மலேசியா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்படியே தக தகன்னு மின்னும். தேவரோட கால் பற்றுச்சு இல்லையா? தேவ தூதரோட கால். இதுக்கப்புறம் மின்னும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. ஸோ ரேர் எர்த் டீல் போட்டாச்சு. எல்லாம் சீரு சிறப்புமா முடிஞ்சிருச்சு. அடுத்தது நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து, கம்போடியா பிரச்சனையை வேற முடிச்சு வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் சண்டை கூடாது. எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கணும், நல்லா வாழணும். பில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாத்திக்கிறேன். பாருங்களேன் தேவதூதர் எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாருன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அப்படியே நான் ஜப்பானுக்கு போறேன். இங்க இருந்து அடுத்த ஜப்பான்லயும் இவரோட காலடி பதியணுமா இல்லையா? சொன்னா ஜப்பானுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இங்க ஒரே கலவரம். ஜப்பான்ல யாரு வந்து அங்க சால்றது அப்படிங்கிறதோட யார் வந்து இருந்தாலும் ஐயோ என்னால முடியாது அப்படிங்கிற ரிசைன் பண்ணி ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ரணகலமா இருந்துட்டு இருந்தது. இப்போ ஒருத்தங்களை எலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது போல 21 அக்டோபர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜின்பிங் அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, சீனாவோட அதிபரை பார்க்கறதுக்கு முன்னாடி டோக்கியோக்கு ஒரு விஜயம் பண்ணி அருள் பாவித்துட்டு அங்க ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு அந்த நாட்டையும் சீர சிறப்புமா ரெடி பண்ணணுமா இல்லையா? ஸோ அதனால அந்த நாட்டோட புது பிரைம் மினிஸ்டர் தக்கஷி அவர்கள், தக்கச்சின் அவங்க, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பேசி எல்லாம் ஓகே பண்ணிட்டு நாடை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா ஜப்பானோட ஒரு டீல் போறதுக்காக பார்த்தாங்க. இல்லைன்னா டேரிஃப் அப்படிங்கிற ஜப்பான் மேல போடும்போது அந்த டைம்ல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் போய் ஒரு டீலை போட்டார். அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அந்த டீல் 550 பில்லியன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், டிஃபென்ஸ்ல ஃபோக்கஸ். இது எல்லாம் ஆல்ரெடி சொல்லிக்கிறீங்களே, சூருட்டி கொடுத்தீங்களா, அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது போல வந்திருக்கிறாங்க. ஸோ ஜப்பானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போல விஷயங்கள் பேசி, ஏன்னா அவங்க நாட்டுல சோயாபீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம், கேஸ் இதெல்லாம் கஷ்டம், ரஷ்யாவை நம்பி தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக்கப் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து நாங்க தரோம், நீங்க ஏன் கஷ்டப்பட்டு செய்யறீங்க? இப்போ சோயாபீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது. ஃபேக்டரி எல்லாம் போட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படணுமா இல்லையா? நீங்க எங்க நாட்டுல நாங்க செஞ்சு தரோம், அதை சாப்பிட்டுட்டு ஜாலியா இருங்க அப்படிங்கிறது போல ஒரு டீல். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு டீல இவங்க புது பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போடுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதாவது நேபாளில தப்பு நடக்குது அப்படின்னா, ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா, அப்புறம் அவங்க முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா, அப்புறம் அவங்க பேர் கெட்டு போயிரும் இல்லையா? ஸோ அதனால புதுசா ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்களா? ஒரு வேலை ஏதோ ஒண்ணு ஆகுது அப்படின்னா, நேபாள் ஞாபகம் வருது எனக்கு. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடி எப்படி அடிச்சு வரட்டினாங்க. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா நேபாள் மாதிரி, நேபாள தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க வேற எதுவும் கனெக்ட் பண்ணிடாதீங்க. பட் மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ இப்போ ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வேணுமா இல்லையா? ஸோ அதனால இப்போ இந்த புது பிரைம் மினிஸ்டர் இந்த கையெழுத்து போட்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் டீல போட்டுருவாங்களா? என்ன நடக்கும்ன்றது பார்த்தலாம். ஏன்னா இதுக்கப்புறம் சவுத் கொரியாவுக்கு போகணும், ஜின்பிங் அவர்களை பார்க்கணும். சவுத் கொரியால வச்சு இரு நாடுகளும் இப்ப ட்ரேடு வார்ல இருக்காங்க. இப்ப இரு தலைவர்களும் இப்ப தேவ தூதரோட கால் வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியால படும்போது, அவரோட பார்வை ஜின்பிங் மேல படும்போது, ஜின்பிங் அவர்கள் மேல படும்போது கொஞ்சம் ஏதாவது அவரோட மனமாற்றம், புத்தியில தெளிவு, ஸோ இது போல ஏதாவது நடக்குதா? இல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்து சரி கோவப்படாதீங்க. மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிடிக்ஸ்ல நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். எல்லாம் சிரிப்பா இருக்கலாம். ஆனா உண்மையாலுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப ஜின்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு பார்டர்ல கொஞ்சம் எல்லாம் பில்டப் ஆயிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் என்னென்ன பேச்சு, என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷர் செக்ரட்டரி இருக்கிறார் இல்லையா? ஸ்காட் பெசன்ட் அவர்கள். அதாவது அமெரிக்கா ஷட்டவுன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமா மந்த நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்பதான் தெரியுதுங்களா? இந்த நாட்டு பார்த்து வளப்படுத்துங்க அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தேவரோட கால் இப்ப அமெரிக்கால இல்லாததுனால அங்க கொஞ்சம் வளம் கம்மியாயிருக்கு, அவ்வளவுதான்.
ட்ரம்ப் அவர்கள் திருப்பி விஜயம் பண்ணிட்டார், அமெரிக்காவுக்கு வந்துட்டாருன்னா திருப்பி அது ஆஹா ஓஹோ அப்படிங்கிறது போல நடக்குதா என்ன ஆகுதுங்கிறது பார்ப்போம். ஸோ அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷடவுன். இப்ப அதை திரும்பி ஆக்டிவேட் பண்ணுவாங்களா இல்ல ஷடவுன்லயே போதா என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இது மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலையை அமெரிக்கால உருவாக்கிட்டு இருக்கு. இதனால அமெரிக்கா டாலரை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ நம்பி இருக்காங்களோ எல்லாத்துக்கும் மிக பெரும் அளவுல இன்னல்களுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் மிக பெரும் அளவுல கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ ஜப்பானோட போடக்கூடிய ஒப்பந்தங்கள் என்ன ஆக போகுது? அது மட்டும் இல்லாம இந்த ஜப்பான்ல இப்போ வராங்க இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் அமெரிக்காவோட இங்க விஜயம் பண்றாங்க அப்படிங்கும் போதே ரஷ்யா அந்த பக்கத்துல என்ன பண்றாங்க, இங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க, எட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட Tu-95MS ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் கேரியர் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஃபிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எட்டி பார்த்து சும்மா ஜப்பான்ல என்ன நடக்குது அப்படிங்கிற நியூட்ரல் வாட்டர்ஸ்ல யாருக்கும் சொந்தம் இல்லாத பகுதிகளில் சுத்தி பார்த்துட்டு போயிருக்காங்க. இது ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த பகுதி ஜப்பான்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஜப்பான் எஸ்கு புஸ்கா டிஃபென்ஸ் டீல் ஏதாவது அமெரிக்காவோட போடுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அது ரஷ்யாவுக்கும் சீனாக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இதைத்தான் அதுல சொல்ல வந்தேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப சிக்கல்களா இருக்கு. ஏன்னா பைடன் அவர்களோட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்திகள் பரவிட்டு இருந்தது, ஒரு சீக்ரெட்டான டாக்குமெண்ட் பரவி இருந்தது. நல்ல வேலை உக்ரைன்ல ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் பண்ணாங்க, ஜப்பான்ல பண்றதுக்கு ஒரு திட்டம் இருக்குது ரஷ்யாவுக்கு, அது இதை விட கொடுமையா இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்குமே சில டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில எப்ப ஜப்பான் தேவையே இல்லாம அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்க ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க. உக்ரைனுக்கு கூட சுத்தி வர நாடுகள் இருக்கு, ஜப்பான்ங்கிறது தனி தீவு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன்ல சேர்ந்து பிரச்சனைக்கு ஆளாயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்தா கேஸ் ஆயில்லாம் பண்ணாங்கன்னா சீப்பா இருக்கும். அதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் சாங்ஷன் எல்லாம் போட்டதுனால ரஷ்யா ஜப்பானோட இன்வெஸ்ட்மெண்ட் ரஷ்யா மேல இருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. ஷக்லின் ப்ராஜெக்ட் இந்த ஏரியால வந்து பண்ணா சிக்கல்களா இருந்தது ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும். அந்த டைம்ல அந்த தீவுகள் இஷ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசப்பட்டது. ரஷ்யா போர் படை வீரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குமிச்சாங்க. அந்த பகுதிகளில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க டிஸ்பியூட்டட் ஏரியாஸ்லாம். ஸோ இது போல அந்த சைடு ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா ஜப்பானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸா பயன்படுத்தி ரஷ்யாவோட இருமுனைகள்லயும் ஒரு சைடு உக்ரைன் இன்னொரு சைடு ஜப்பானை வச்சு அழுத்தங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இந்த சைட்ல சீனா அதீத உதவி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து. ஏன்னா ஜப்பான் பவர்ஃபுல் ஆகுறாங்க அப்படின்னா சைனாக்கு அது மிக பெரும் அளவுல பின்னடைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா தைவான் பிரச்சனை வரும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன காரணத்துக்காக என்ன மாதிரியான விஷயங்களை அங்க பேச போறாங்க, அரசியல் புதுசுல டீ கடையில் ஏதாவது பேசுனாங்கன்னா அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ மெயினான மேட்டர் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் எப்பவும் போல வழக்கம் போல அடிச்சுக்கிறாங்க, இவங்களும் அடிக்கிறாங்க அவங்களும் அடிக்கிறாங்க. மாஸ்கோக்குள்ள ட்ரோன்களை ஏவி விட்டாங்க, இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இல்ல கார்வீராக் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது ஜெலன்ஸ்கி அவர்களோட கோட்டை, பிறந்த ஊர் அது. ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குண்டு வந்திருக்குது, இடி இடிச்ச மாதிரி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் எல்லா பக்கம் கரண்ட் போயிடுச்சு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறது போல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான சேதங்கள் உக்ரைன்ல தேடி தேடி ரஷ்யா தரப்பு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அட்டாக்னாலும் அட்டாக் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயே உழுகுது, எல்லா பக்கத்துலயும் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. ஸோ இப்படி இருக்க சமயத்துல அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல களத்துல ரஷ்யா தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஆமா ரஷ்யா பக்ரோஸ்குள்ள என்டர் ஆயிட்டாங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. உக்ரைனோட மீடியாக்கள், உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஸோ அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆமா ரஷ்யா படைகள் இருக்காங்க இல்லையா பக்ரோஸ்குள்ள இருக்காங்க, டொனஸ்கோட மிக முக்கியமான ஒரு சிட்டி பக்ரோஸ்க். ஸோ லஜிஸ்டிக்கல் ஹப், இது நம்ம மேப்ல அதிகமா பார்த்துருப்போம் இது பக்ரோஸ்க்கு பத்தி. ஸோ இதுல வந்து 200 வீரர்களுக்கு மேல டிப்ளாய் பண்ணி வச்சுக்கிறாங்க, நிறைய பேர்த்த குமிச்சு வச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன, ரஷ்யா தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு பகுதிகளில இருந்து உக்ரைனோட வீரர்களை நாங்க சுத்தி வளைச்சு புடிச்சுக்கிட்டு இருக்கோம், சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிச்சு. க்ளோஸ் ரேஞ்சில எல்லாம் அட்டாக் பண்றாங்க, நிறைய நபர்கள் உயிரிழப்புகள் அதெல்லாம் பார்க்க முடியுது, நிறைய வீடியோக்கள் வருது, சில எல்லாம் கண்கொண்டு பார்க்க முடியல. ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்குள்ள என்டர் ஆயிட்டாங்க, சில பகுதிகள் பிடிச்சிட்டாங்க, சில இடங்கள்ல உக்ரைனோட வீரர்கள் சரண் அடைகிறாங்க. அது ரஷ்யாவோட மீடியா கத்திரப்பு வந்து வீடியோக்களா வருது இல்லையா, அதனால வேற வழி இல்லாம இவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பக்ரோஸ்க் இழந்துட்டாங்க, வின்டருக்கு முன்னாடியே வின்டர்ல பக்ரோஸ்க்கு உக்ரைன் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். இன்னும் சில நாட்கள்ல பக்ரோஸ்க் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம்.
அடுத்தது அப்படியே நம்ம அமெரிக்கா கிட்ட வந்தோம்னா, அமெரிக்கா அடுத்தது எப்பவும் போல மிரட்டிட்டு இருக்கிறது மதுரோ அவர்கள். லிண்ட்சே கிரஹாம் அவர்கள். இத்தன நாளா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, 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 ரஷ்யா அப்படிங்கிறது போல இவரு தூங்குனாலும் ரஷ்யாவுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் நேரம் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் மேல திரும்பிட்டார். மதுரோ அவர்கள சீக்கிரமா தூக்கி எறியணும் வெனிசுவேலா விட்டு அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்டையரா ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்படி இருக்க சமயத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தெய்வ குத்தம் ஆகி போச்சு. அதுவும் லுத்துவேனியால. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரும் அளவுல ஒரு தெய்வ குத்தம். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஹை அலர்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல லித்துவேனியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ குத்தம் நடந்துருச்சு. ஒரு ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோ இருந்திருக்குது. அந்த ரோபோ லுத்துவேனியால வெலினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேபிட்டல், லுத்துவேனியால கேபிட்டல். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ரோபோ வந்து அந்த ரோபோ ரஷ்ய மொழியில பேசிடுச்சு. யார் இந்த ரோபோக்கு ரஷ்யா சொல்லி கொடுத்தது? வயசானவங்கள கூட ரஷ்ய மொழி பேசக்கூடாது, ரஷ்யா மொழி இருக்கக்கூடாதுன்ற போல ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் பேசணும் அப்படிங்கிறது போல எக்ஸாம்லாம் வச்சு பாஸ் ஆனாதான், இல்லைன்னா 90 வயசு ஆனாலும் சரி 100 வயசு ஆனாலும் சரி ரஷ்யாவுக்கு போய் சேருங்க அப்படிங்கிறது போல பாஸ்போர்ட் விசாலாம் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற போல ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பால்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. இந்த பால்டிக் கண்ட்ரிகள்ல குறிப்பா லாத்வியா, லுத்துவேனியா, எஸ்டோனியா இந்த நாடுகள்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்து இப்போ ரோபோ ரஷ்யா மொழி பேசிடுச்சு. தெய்வ குத்தம் ஆகி போச்சு. ஐயோ என்ன சடங்கு செய்யணும், சம்பிரதாயம் செய்யணும் சரியில்லையே அப்படிங்கிறது போல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேடிக்கையான செய்தியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.